சென்னையிலலாம் மழை பெய்யணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஆனால் நிறைய பெய்ய வேண்டாம். ரோடே தெரியலையா? லெனின் சார் தானே ஓட்டுறாரு, பிரச்சனையே இல்லை. லெனின் சார் நல்லா ஓட்டிடுவார். தேங்க்யூ. எல்லாரும் பாருங்க, ரொம்ப அமைதியாக இருக்காருல்ல. ஒன்றும் இல்லை, இங்கே சும்மா கை நீட்டக்கூடாது. சாருக்கு ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களுக்கும் பிடிக்கும்ல, அவங்க அதெல்லாம் அமைதியாக தான் போவாங்க. இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதா மழை. அதாவது நல்லூர் ஒருவர் உள்ளார், அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்ய மழை. நேற்று ஞானசம்பந்தம் அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, சொன்னாங்க அந்த மாதிரி பூமி மழை பெஞ்சு நிறைய குளிர்ச்சி அடைஞ்சு நம்மளாம் அந்த வெயில் சூரிய பகவான் ரொம்ப ஆட்டம் போட்டார் இந்த வருஷம். அதனால் இந்த வருஷம் உனக்கு அக்னி நட்சத்திரமே கிடையாது, வந்துட்டு மழை பெஞ்சு பூமி குளிர்ட்டோம், என்ன ரொம்ப ஓவராக ஆட்டம் போடுறீங்கன்னு விளையாட்டாக சொல்லியிருந்தேன். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அது மாதிரி மழை பெஞ்சு பூமி குளிர்ந்துச்சு. அப்புறம் லவ் யூ மேம்னு அனுப்பியிருக்காங்க. தானு லவ் யூ டூ, தேங்க்யூ ஸோ மச். குணா வணக்கம் டாக்டர். நர்மதா சாமி ஹவ் ஆர் யூ? யார் நல்லா இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு லைஃப்பில் இவ்வளோ பேர் கனெக்ட் ஆவீங்கன்னு நினைக்கல. மழைனோட எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு நான் லைஃப்பில் நான் இதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணதில்லை உங்களோட. நான் நினச்சேன் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் மழை பெய்யறதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அன்னி சாம்னா சொல்கிறாங்க என்னோட சேர்ந்து மழையை ரசிங்க, அந்த வெயில், இந்த ஹீட், இந்த டென்ஷன் தாண்டி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்குலாம் பாட்டு போட்டேனே, இந்த பாட்டு ஓடுங்கயா? டியூபல் பிளாக்கேஜ்க்கு ஓகே ஒரு நிமிஷம். டியூபல் பிளாக்கேஜ்க்கு எதாவது போடுங்கன்னு சஹஷ்னா கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி டியூபல் பிளாக்கேஜுக்கு வந்துட்டு நான் பக்கத்தில் இருக்க ஹோமியோ டாக்டரை போய் பாருங்கள். ஹோமியோபதியில் ஈப்பியோனம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, அது ரொம்ப நல்லா டியூபுக்கு கேட்கும், உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. பிளாக் சரியாய் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சஹஷ்னா நான் உங்களுக்காண்டி ப்ரே பண்ணிக்கிறேன், ப்ளஸ் பண்ணுறேன்டா. யோகா பற்றி வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போடுறேன். ஆனால் நான் யோகா பர்சன் கிடையாது, நான் வந்து சைக்கிளிங், ஒர்க் அவுட் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள். நான் பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி வீடியோ போடுறது? ஒரே ஒரு ஹாசனா மட்டும் நான் பண்ணுவேன். நைட் தூங்க போகும்போது விபரீத காரணின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் காலை தொங்க போட்டே உட்காந்துட்டு வருவேனா. ஸோ எனக்கு வந்துட்டு என்னன்னா கால் வந்து கொஞ்சம் லைட்டாக வீங்கக்கூடாது. அப்புறம் ரத்த ஓட்டம் வந்து காலுக்கு போன ரத்த ஓட்டம் திருப்பி என்னுடைய மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி காலை மேலே செவத்தில் படுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துடுவேன். செவத்தில் காலை வந்துட்டு பர்பெண்டிகுலராக நிமித்தி வச்சுட்டு காலை இப்படி 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 பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது காஃப் மசில்ஸ் வந்து பம்ப் பண்ணுற ப்ரொசீஜர் மாதிரி. ஸோ காலுக்கு போன ரத்த ஓட்டம் வந்துடும். ரொம்ப நேரம் ஐடி பீப்புள்ஸ், அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸு காலை தொங்க போட்டே உட்காந்துருக்கீங்க, நர்சஸ், டாக்டர்ஸ், அப்புறமா டாக்டர்ஸ்க்கு டீச்சர்ஸ், டிராஃபிக் போலீஸ், இவங்கெல்லாம் வந்து நைட்டில் அந்த மாதிரி காலை யோகா பொசிஷன் வச்சிங்கன்னா கால் வந்துட்டு உங்களுக்கு ரத்தம் வந்துட்டு வீங்காது, சர்க்குலேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிரும். லீவ் விடுவாங்களா? லீவ்லாம் விட வேண்டாம், நல்லா படிங்க, இதெல்லாம் நல்லா வரணும். கிளினிக் சண்டே எப்பயுமே லீவ் தான். லவ் யூ மேம்னு ஒருத்தவங்க 4776 விஜி, லவ் யூ டூ விஜி மேம். இன்னைக்கு கிளினிக் லீவ், எப்பயுமே சண்டே எனக்கு கிளினிக் லீவ் தான். லக்ஷ்மி அண்ணி சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்காங்க. ஓகே அண்ணி, பத்திரமா போயிட்டு வந்துட்டோம். சேஃபாக ட்ரைவ் பண்ண லெனின் சார் தான் காமிக்கணும்ப்பா. சேஃபாக ட்ரைவ் பண்ணு கேட்குறாங்கப்பா, உங்களை தான் காமிச்சிட்டு இருக்கேன் லக்ஷ்மி அண்ணி. ஓகே, நான் வந்து இந்த மாதிரி மழை பெய்யுமா ஆக்சுவலி லெனின் சார் லவ் பண்ணிகிட்டே போகணும். ஆனால் வந்துட்டு எனக்கு டவுட்ஸ், இந்த மாதிரி மெடிக்கல் டவுட்ஸ் கேட்டால் பதில் சொல்லாமல் போக முடியாது. வென் யூ வில் பி ஃப்ரீ மேம்? ஃப்ரீ வந்து சண்டே தான் ஃப்ரீயாக இருப்பேங்க, ஆனால் ஆன்லைன் கன்சல்டேஷன் எப்பயுமே இருக்கும். மழை நீர் வந்துட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஆக்சுவலி ஏதாவது மெடிசன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மழை நீர் சுத்தமான கலப்படம் இல்லாத தண்ணி. நம்மளோட மழை நீர் பெஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த ஓசோன் லேயர்ல ஏதாவது பொல்யூஷன் இருந்தால் அதை கேரி பண்ணி கூட வரலாம். அந்த காலத்தில் காப்பர் குடத்தில் சேர்த்து வைப்பாங்க. அப்புறமா அந்த என் மாமியார்லாம் ஒரு செம்பு குடம், அது பெரிய பெரிய நகரத்தார் வீட்டிலலாம் சேர்த்து வச்சுட்டு அதில் தான் சாதம் வடிப்பாங்க. அப்படியே எப்படி இருக்கும்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும் அதில் சமைச்ச சாதம். அந்த தண்ணி தான் நிறைய பேர் இங்கே குடிச்சிட்டே இருப்பாங்க எப்பயுமே. இந்தியா நம்பர் 1 ஆயிடுச்சு பாப்புலேஷனில். ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் புரட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆனால் எல்லாருக்கும் குழந்தை வேணும்ல, எல்லாருக்கும் குழந்தை வேணும், எல்லாருக்கும் தலைமுறை உருவாக்கணும். அண்ட் இந்தியன்ஸில் தமிழர்கள் தான் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப, நம்ம சவுத் இந்தியன் சொல்லணும்னா கர்நாடகா, கேரளா, இந்த தமிழ் நம்மளாம் ரொம்ப புத்திசாலிகள்.
உலகத்திலே தோன்றின மூத்த குடின்னு சொல்லுவாங்க தமிழர்கள். நம்ம வந்து ரொம்ப ஜீனியஸான பீப்புள்ஸ். நம்ம பாப்புலேஷன் கூடுறதுல தப்பே இல்லை. உலகத்தையே ஆழக்கூடிய திறமை உள்ளவங்க. நம்ம நிறைய அறிவாற்றல் படிப்பு திறன் நிறைய இருக்கனால we can rule this world. ஆக்சுவலி நம்ம உலகத்தை ஆட்சி பண்ணலாம். அதனால் எப்பயுமே நான் சீட் பெல்ட்டை இப்படி போட மாட்டேன், கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குன்னு. பாப்பா தம்பி எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. நர்மதா சாமி ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்கெல்லாம் ஊரில் இருக்காங்க. லூஸ் மோஷன் க்ரீன் கலர், சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன்னால லூஸ் மோஷன் வரலாம், அது க்ரீன் கலரில் ஆகலாம். ஹோமியோபதியில் சாமமில்லா அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது, மேக்கார்னு ஒரு மெடிசன் இருக்குது. ஒரு டோஸ் சாப்பிட்டா போதும், மோஷன் உடனே நார்மல் ஆயிரும். அண்டு இந்த மாசமாக இருக்கவங்க ரொம்ப பால் கொடுக்கும்போது குழந்தை பிறந்தப்பறம் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு டென்ஷன் ஆகிட்டு மதர் ஃபீட் பண்ணால் குழந்தை க்ரீன் கலரில் போகும். அதுக்கு நான் சாமமில்லா ரொம்ப சொல்வேன், உடனே ஸ்டாப் ஆயிடும். நிறைய மதர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபீட் பண்ணும்போது மன அமைதியோடு ஃபீட் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியம்தான் ஹோமியோபதி, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா. ஆமாம், எல்லா மெடிசனும் முக்கியம்தான். ஹோமியோபதி, அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா எல்லா டைப் ஆஃப் மருந்து முக்கியம்தான். நிச்சயமாக அலோபதி மெடிசன்ஸ் நிறைய டைமில் பல உயிர்களை காப்பாற்றும். எனக்கே ஒரு சுச்சுவேஷனில் எப்போ அலோபதி மெடிசன் எடுக்க வேண்டியிருக்கலாம். இது ஒரு ஈகோ கிளாஷஸோ இல்லை அது எடுக்கக்கூடாதுன்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. தேவைப்படும் போது என்னோட சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருக்காங்க. ஃபேமிலியில் நிறைய பேர். கண்டிப்பாக நான் ஹோமியோ படிச்சிருக்கேன், ஸோ நான் அதை பற்றி பேசுவேன். நான் ஒரு வேளை அலோபதி படிச்சிருந்தா அதை பற்றி பேசியிருப்பேன், சித்தா ஆயுர்வேதா படிச்சிருந்தா அதை பற்றி பேசியிருப்பேன். எனக்கு என்ன தெரியுமோ அதானே பேச முடியும். ஹாப்பி மதர்ஸ் டே போட்டிருக்காங்க ஜான்சி ஜஸ்டின். ஹாப்பி மதர்ஸ் டே மேம். உங்களுக்கும் அனிசா பர்வீன் உங்களுக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் ஹாப்பி மதர்ஸ் டே. பிசிஓடி ப்ராப்ளம் லாப்ரோஸ்கோபி 3 times பண்ணியிருக்கீங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி நோ ரிசல்ட். மேம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ரெகுலராக வந்து உங்களோட தொப்பை ஃபேட் குறைக்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஹார்மோன்ஸ் ரெகுலேட் பண்ணுங்கள், ஏஎம்ஹெச் செக் பண்ணுங்கள், டெய்லி தோப்பு காரணம் போடுங்க. அந்த விபரீத காரணி ஒரு யோகாசனால அது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணுங்கள். பிசிஓடிக்கு பருத்தி பால், கலர்ச்சிக்காய் இதெல்லாம் ஹோமியோபதியில் மருந்தாகவே இருக்குது. அசோக மரப்பட்டை சார் அதெல்லாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க குவாலிஃபைட் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க அது கொடுப்பாங்க. அது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சரியாகும். டேனுக்கு டிப்ஸா? டேன் வந்துட்டு பீப்புள் ஹூ லிவ் அப்ராட் ஹோம் ரெமெடி மாதிரி. நான் இப்போ ரீசெண்டாக பிஹைண்ட் ஒரு என்னோட இன்டர்வியூ வந்திருக்கு. பாதாம், ரெட் ஒயின் அண்ட் தேன் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நான் என் ஃபேஸ்க்கு போடுவேன், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஒரே காஸ்மெட்டிக் லிப்ஸ்டிக் தான், அது லிப்ஸ் பிளாக்காக இருக்கும். அதனால இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மெனி இயர்ஸ் உங்கள் ஏஜ் வெயிட்டு எல்லாமே பார்க்கணும். என்னப்பா அவரும் டாக்டர்னால எனக்கு டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாரு லெனின் சார். எப்பவுமே பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க. அதில் என்னவோ சொல்கிறாங்க. ஹாய் மேம், என் பேர் நர்மதா. என்னோட நேம் ஒரு தடவை சொல்லணுமா? நர்மதா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல பேர், ஒரு தெய்வீக பேர். நர்மதா ஆறு வந்துட்டு இந்த உலகம் செழிக்க நீர் கொடுக்குற ஒரு ஆரோட பேர். நீங்கள் நிச்சயமாக உங்கள் குழந்தை லிட்டில் கிருஷ்ணா ஐடி வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த நர்மதை ஆறு போல் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் நீங்கள் நிறைய பாசிட்டிவிட்டி, செழிப்பு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வாழ்த்துக்களுக்கு. ஓவிலேட்டட் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அப்புறம் காரைக்குடியில் கிளினிக் வச்சுருக்கீங்க. சென்னை பீப்புள் எப்படி வருவாங்க? சென்னையிலேருந்து டெய்லி எனக்கு வந்து ஒரு 20 டோக்கனாவது வரும் டெய்லி சென்னையிலேருந்து. அப்புறமா நெக்ரோசோஸ்பர்மியா ரிப்போர்ட் ஃபார் மை ஹஸ்பண்ட். ஓகே, நெக்ரோசோஸ்பர்மியா ஹோமியோவில் மெடிசன்ஸ் எடுக்கலாம். காஸ் ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். பேன் பாக்கெட்டில் மொபைல் வைக்கிறாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அப்புறமா இது இருக்குல்ல ரேடியேஷன், அதனால அவங்களுக்கு ரொம்ப இதாகும். ட்ரௌசர் மாதிரி பேண்டஸ் போட சொல்லுங்கள். நைட்டில் ரிமூவ் பண்ணிட்டு படுக்கணும், 2 நேரம் குளிக்கணும். அதுக்கப்புறமா அவங்க நிறைய சப்போஸ் ஆண்கள் வந்துட்டு முட்டை மஞ்சள் கரு சாப்பிட்றாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் ஸ்பெர்ம்ஸ் கொஞ்சம் கரெக்டாகும். ஆன்லைன் கன்சல்டேஷன் வித்தின் இந்தியா இருக்கவங்களுக்கு பண்ணுறதில்ல. எனக்கு சண்டே மட்டும் தான் லீவ். அன்றைக்கும் நான் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணனால நீங்கள் கிளினிக் நம்ம காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு சண்டேல எனக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக் சண்டே நான் ஆன்லைன் பண்ணுவேன். ஒரு நாள் கேம்ப்லாம் போட முடியாதுங்க. சென்னைக்கு நான் ஒரு தடவை வந்தேன் அப்பாயின்மெண்ட் போடலான்னு சொல்லிட்டு. அப்பாயின்மெண்ட் சென்னையில் கிளினிக் போடுறோம், அப்பாயின்மெண்ட்டுக்கு இது நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் போட்டோம்.
200 கால் 197 வரைக்கும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. 197 டோக்கனுக்கு மேலே ஒரே நாளுக்கு வந்தோடனே லெனின் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு, நீ சென்னையெல்லாம் போவேனா, நீ காரைக்குடிலே இரு, நீ ரொம்ப பாவம், அந்த ஊரில் உனக்கு நிறைய கூட்டம் வந்துடும், உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ காலையில் சிறுதானிய தோசை 2, மத்தியானம் கவுனி அரிசி அண்ட் ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ரிக்டாக 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். 78 70 வந்திருக்கேன். நான் நல்லா மெலிஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்னை ப்ளஸ் பண்ணுங்கள். சேல்ஸ் சாரீ, ஆன்லைனில் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல். ஓகே, தேங்க்யூ நிலானி மேம், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. மலேசியா, நெக்ஸ்ட் இயர் காரைக்குடி வந்து உங்களை மீட் பண்ணுறேன் மேம். கண்டிப்பாக நர்மதா மேம் வாங்க. லைக் அண்ட் பிளானர்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். க்யூர் பற்றி வீடியோ போடுறதா நான் வந்துட்டு போடுறேன். நான் இன்னும் அந்த மாதிரி ஆக்சுவலி லைக் அண்ட் பிளானர்ஸ் நிறைய இருக்குங்க. நெய்யில் என்ன எப்படி எஃபெக்ட் ஆகி எப்படின்னு அது வரைக்கும் அந்த 2 டிசீஸ் நான் வந்துட்டு ஸ்கின்ல ஒன்று லைக் அண்ட் பிளானர்ஸ், இன்னும் பெம்ஃபிகஸ். ஏன் திடீர்னு பலூன்லாம் வருது? யாரோ பலூன்லாம் விட்டுறீங்களா என் லைவ்ல? எனக்கு அது எப்படி பண்ணலாம் தெரியாது. லைவ் போட தெரியும், அதை இன்னொருத்தங்க எனக்கு டவுன்லோட் பண்ணி தருவாங்க, அதை நான் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் அப்லோட் பண்ண தெரியும். எனக்கு இதை டவுன்லோட் கூட பண்ண தெரியாது. திடீர்னு என்னோட லைவ்ல யாரோ பலூன்ஸ்லாம் விட்டுறாங்க. ஓகே, கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு ஹோமியோல நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. யாரொருத்தவங்க சிரிச்சு ஸ்மைலி அனுப்புறாங்க. லைவ் பண்ணும்போது ஹார்ட்டின் விடலாம், இதெல்லாம் விடலான்ற விஷயமே எனக்கு இத்தனை நாள் தெரில. எனக்கு எதுவுமே சொல்லி தர மாட்டேங்கிறீங்க யாரும். கேல் பிளாடர் ஸ்டோன் வந்துட்டு ஸ்லோவாக தான் க்யூர் ஆகுங்க. ஹோமியோல கண்டிப்பாக ஸ்கோப் இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்டோன் க்யூர் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஆனால் வெயிட் பண்ணணும். சப்போஸ் இது எப்படி சொல்றது, நீங்க 3 மாசம் இப்ப மருந்து சாப்பிடுறீங்க, 3 மாசம் சாப்பிடாம இருக்க போறது இல்ல. சாப்பாடு சாப்பிடுவீங்க, ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிடுவீங்க, அதெல்லாம் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். அந்த டைம்ல ஒர்க் அவுட் பண்ணி நாங்க சொல்ற டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணி உறுப்பை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா நீங்க ஹோமியோ வந்து எடுங்க. நிச்சயமா மெடிசன்ஸ் இருக்கு. அல்சருக்கு ஹோமியோல சூப்பரா இருக்கு, அது ரொம்ப நல்லா கியூர் ஆயிரும். இப்ப கூட நான் ஒரு அந்த ஹெச் பைலோரி அதை பத்தி விஜய் டிவில ஒரு இது பேசியிருக்கேன். முதல் வணக்கம் ஷோ விஜய் டிவில டெய்லி மார்னிங் வரும். ஃபியூச்சரில் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, அவங்க வந்து சொல்லுவாங்களாம். அது வரும்போது அதில் நான் ஃபுட் பற்றி சின்ன சின்ன டிப்ஸை 10 minutes பேசியிருக்கேன். அதை பாருங்கள், அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு நாள் நான் லைவ் வரேன். நான் லைவ் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மீட் வைங்க. வி லவ் டு மீட் யூ. ஷோர் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்கன்னு கலைவாணி கேட்டிருக்காங்க. ஞாபக சக்தி அதிகரிக்க ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, குழந்தைங்களுக்கு டீச் பண்ணாதீங்க. குழந்தைல சின்ன வயசுல இருந்தே நீங்க டீச் பண்ணீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு மறந்து போயிடும். ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லி கொடுத்தா ரிவைஸ் பண்ணலன்னா மறக்கும். திங்க் பண்ணி லேர்ன் பண்ணா மறக்காது. விஷயம் குழந்தைங்கள நிறைய சிந்திக்க வச்சு கத்துக்க வைங்க. அவங்க மனப்பாடம் பண்ண வைக்காதீங்க. மனப்பாட திறன் நிறைய பேருக்கு நல்லாவே இருக்கும். திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணும். மனப்பாட திறனும் வேணும் தான் படிப்புக்கு. ஆனா டீச் பண்ணாதீங்க, திங்க் பண்ண வைங்க. இதை பண்ணீங்கன்னா அவங்க ஜீனியஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா? எங்க அப்பாவுக்கு ரோஹித், தேங்க்யூ மேம். எங்க அப்பாவுக்கு கேல் பிளாடர் ஸ்டோன் கிளியர் ஆயிருச்சா? என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? தேங்க்யூ ஸோ மச். பொறுமையா எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு 20 mm ஸ்டோன் 1 மாசத்துல சரியாகுது. சிலருக்கு 4 mm ஸ்டோன் 6 மாசம் ஆக சரியாக. என்னை வந்துட்டு ஏன் அப்படின்னு கேக்குறீங்க. அது வந்து எனக்கு தெரியாது. ஃபுட்டு, டயட்டு, லைஃப் ஸ்டைல் அண்ட் எவ்வளோ வருஷமா அது இருந்தது, எவ்வளோ அந்த கல் இறுகி இருந்தது. பாறாங்கல் மாதிரி இருந்தால் உரசி கரைக்கணும். செங்கல் மாதிரி இருந்தால் ஒரு சொட்டு தண்ணி விட்டு கையில் நுணுக்குனா நுணுங்கிரும். அதோட கன்சிஸ்டன்சி அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கை வலிக்கு செல்ஃபி ஸ்டிக் வாங்குங்க. நான் இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போடுறேன். நான் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் லைவ்ல பேசியிருக்கேன் உங்களோட. அதனால எப்படி செல்ஃபி ஸ்டிக்லாம் வாங்கலாம்? வேதாரண்யம், ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அந்த நான் ஆயிலா எடுத்துக்கிறது ஓகே. எனக்கு அந்த கேப்சூல்ஸ் எனக்கு உடன்படல. அது பிக்கோட ஃபேட், பன்னியோட கொழுப்புல தான் தயாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இது எனக்கு டைஜஸ்ட் ஆகுமா? அது குடல்ல போய் அப்சார்ப்ஷன் ஒழுங்கா இருக்குமா? அதனால என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ஆயிலே கிடைக்கலன்னா அந்த கேப்சூல் எடுத்து ஒரு பின்ல ஓட்ட போட்டு அந்த ஆயிலை மட்டும் வாயில அமைக்கி தண்ணி குடிச்சிருவேன். ஹோமியோபதியில ஹோமியோபதி சோப் நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. நான் வந்துட்டு டெட்டி பார்னு ஒரு சோப் இருக்கு, அதுதான் என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண, அதான் நான் என் ஃபேஸ்க்கு யூஸ் பண்றேன். ஆனா கோட்டக்கல்ல பேபி சோப், கோட்டக்கல்ல ஷாம்பு, ஆயுர்வேதால
ஹேர் ஆயில் இல்லை, இந்த 3 தான் என் பொண்ணுக்கு இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஹோமியோவில் ஆர்னிகா ஷாம்பு இருக்குது. ஹேர் ஆயில் வந்து லெனின் எனக்கு ரொம்ப இங்கே வழுக்கையாச்சு, எனக்கு தயாரித்து கொடுத்தாரு. அதுதான் இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். என் பிள்ளைகளுக்கு கிளினிக்கில் என் பேஷண்ட்ஸ் எல்லாரும் அது யூஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது வாங்கிக்கலாம். நீர்க்கடுப்புக்கு வந்துட்டு நன்னாரி சர்பத் குடிங்க, இளநீ குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க, சப்ஜா சீட்ஸ் குடிங்க, மோர் குடிங்க. வேதாரண்யம் வர முடியாது மேம், அதெல்லாம் எங்கே, ரொம்ப தூரம் இல்லை. பேபி இல்லாதவருக்கு ஹெல்ப்பாக இருக்குமா? கால்மி சாரா, என்ன ஹெல்ப்பாக இருக்குன்னு தெரியலையே. உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் படித்தா தானே எனக்கு புரியும். ஒயிட் மெடிசன் இருக்கே, அது எப்படி எடுத்துக்கும்? ஓ ரமேஷ் சுபா, நீங்கள் கிளினிக்லேருந்து மருந்து வாங்கியிருக்கீங்களா? இங்கே எப்படி நான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்கிறது? நீங்கள் இன்னைக்கு கிளினிக்கு கால் பண்ணுங்க, இல்லை 9894739031 இந்த நம்பருக்கு ஒன்று கால் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னா லெனின் சார் எடுப்பாரு. ரெகுலர் கால் பண்ணீங்கன்னா கிளினிக்ல எடுப்பாங்க. ரெகுலர் கால் கிளினிக்ல அட்டன் பண்ணலன்னா சார் கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. பாரம்பரிய அரிசி விற்பனை செய்து வருகிறேன். ஐயோ, பாரம்பரிய 100 அரிசியா? சூப்பர் சார். நானே பாரம்பரிய அரிசி தான் சாப்பிட்றேன், கவுனி அரிசி மட்டும் தான் எடுத்துக்குவேன், வேற எதுவும் எடுக்க மாட்டேன். ஹாப்பி நர்சஸ் டே. தேங்க்யூ. எங்கள் மாமியார் வந்து நர்ஸ் தான் சொல்லிடுறேன். ஹோமியோபதி மெடிசன். ஐ எம் ஓவர் வெயிட், மை மிட் நைட் பசி வரும், அதுக்கு என்ன மெடிசன் அண்ட் அட்வைஸ் சொல்லுங்க. ஆக்சுவலி நைட் தூங்கும் போது கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு பாருங்க. ஆப்பிளும் பேரிக்காய் தான் நைட் சாப்பிடக்கூடாது, காலையில சாப்பிடணும். ஏன்னா அதோட அதுக்கு ஒரு தனி ஹிஸ்டரி, அது தனியாக சொல்லலாம். கொய்யாக்காய் வந்துட்டு நைட் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் பசிக்காது. அண்ட் சாப்பிடும் போது எப்பயுமே நைட் தூங்க போகும்போது கொய்யாக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நைட் ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ அண்ட் தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்காதீங்க. தூங்க போகும்போது யூரின் போயிட்டு படுங்க. யூரின் வந்து தூக்கம் டிஸ்டர்பாக எந்திரிச்சா பசி தெரியும், தூக்கிட்டே இருக்கும்போது பசி தெரியாது. அதனால் நீங்கள் அது பண்ணி பாருங்கள். பைலேட்ரல் இயர் லாஸ்க்கு மெடிசன் இருக்கா? இயர் லாஸ்னா இந்த காது லோபே இல்லைன்னா எது பண்ண முடியாது. காது கேட்கலன்னா ஹோமியோபதியில் மருந்து இருக்கு. பிறவிலேயே ஜெனட்டிக் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 10% 15% கேட்டுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நிச்சயமாக அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். அது வந்துட்டு ஆக்சுவலி ஹோமியோவில் வந்துட்டு வெர்பாஸ்கம், சின்ன பொடியம், அந்த மாதிரி நிறைய மருந்து இயற்கை தாவரங்கள்லேருந்து இருக்குது, சூப்பராக கேட்கும். நிறைய பேருக்கு அந்த பேரா டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மருந்து கொடுத்து திருப்பி எடுப்போம். சிவியர் ஹியரிங் லாஸ் இருந்த ஒரு பேஷண்ட் வந்து அப்புறம் மைல்ட் ஆயிடுச்சு. கேமராவே பார்த்துட்டு போனால் கண்ணு கெட்டு போயிடலாம், அதனால சைட்டில் பார்த்து பதில் சொல்கிறேன். உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு நினச்சிக்காதீங்க. அப்புறமா பீரியட்ஸ் லேட்டாக வருது மேம், ஸோ என்ன பண்ணலாம் மேம்? நீங்கள் வந்துட்டு டிலே ஆகிறதுக்கு 1 மந்த் வந்தால் நெக்ஸ்ட் மந்த் வரல மேம். தைராய்டு இருக்குது மேம், தைராய்டு கரெக்ட் பண்ணுங்கள். தைராய்டுக்கு சிம்பிளாக டிப்ஸ் சொல்லி தரவா? 1 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் மல்லி விதை நைட்டே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலைல தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருங்க. அது வந்துட்டு 1/2 டம்ளர் வந்தோடனே வடிகட்டி மல்லி தண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு பார்த்தோன்னே போய் டேப்லெட் ட்ரீட்மெண்ட் போகாமல் இதை ட்ரை பண்ணி 48 நாள் கழிச்சு செக் பண்ணுங்கள், நார்மல் ஆயிரும். எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி, நூக்கல், முளைக்கட்டின பயிர், ப்ரக்கோலி, இந்த 6 சாப்பிடக்கூடாது. முளை கட்டாத பயிர் சாப்பிடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைராய்டு செக் பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா வாழ்நாள் முழுக்க தைராய்டு மாத்திரை போட்டு தான் ஆகணும். ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வேகமாக ஆரம்பிக்கிறீங்க? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உடனே இவ்வளோ லைஃப் டைம் சாப்பிட்டே போகணுமா? 25 பவரில் ஆரம்பிச்சு இப்போ 200 பவர் போடுறேன், எப்போ நிப்பாட்டுறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ ஹோமியோ மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே கிராஜுவலாக படிப்படியாக 100லேருந்து 75, 50, 25 அப்படி ஆக்கி தான் குறைக்க முடியும். உடனே என்ன பண்ணிடுறீங்க, சில பேர் வந்து இங்கே மருந்து ஆரம்பிச்சிட்டோடனே டக்குன்னு அலோபதி மெடிசன் நிப்பாட்டுறீங்க. அப்படி நிப்பாட்டினா கூடிரும், அப்படி நிப்பாட்டக்கூடாது. அப்புறம் என்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட சாப்பிட்டாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுல. அப்புறமா வந்து இந்த தைராய்டுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸும் ஒர்க் அவுட்டும் பண்ணி குறைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நம்பர் இந்த வீடியோலேயே முன்னாடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சைல்டு கம் இன் யோர் ப்ரொஃபஷன். என் குழந்தைங்க 2 பேருமே படிக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன், அஸ்வின் வந்து ரொம்ப அழகாக என்ன மாதிரி டயக்னோசிஸ்லாம் ரொம்ப சின்னதாக ஏதாவது வீட்டில் எது சொன்னால் கூட லிகமெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக, ஸ்போர்ட்ஸ் இதில் அழகாக கூட விளையாடுற பசங்களாம் ஏதாவது ப்ராப்ளம்னா கரெக்டாக டயக்னோஸ் பண்ணிலாம் சொல்லுவான். ரொம்ப நல்ல நாலேஜபிளாக இருப்பான். ஐஷு அப்படி தான். நான் ரொம்ப கேட்டேன், 2 பேரும் படிச்சிங்கன்னா நான் அவ்வளோ சூப்பராக இது பண்ணலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, நான் என்னோட அண்ணா பொண்ணு ரியா கூட இப்போ படிக்க சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேர் இப்போ படிக்கிங்க ஹோமியோ, நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஹோமியோபதி ப்ரொஃபஷன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி
எல்லா நோய்கள் பற்றியும் அதுக்கான எல்லா மருந்துகள் பற்றி டோசேஜ் டியூரேஷன்லாம் முடிஞ்சால் எல்லா வீடியோஸும் டீச் பண்ணி முடிச்சிருவேன். இல்லை ஒரு புக்கு போட்டுருவேன். எனக்கு அப்புறம் எத்தனை தலைமுறை இருந்தாலும் அதை பார்த்து டிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இன்ஸ்டாலெல்லாம் நான் இன்ஸ்டா மெசேஞ்சர் ஃபேஸ்புக் மெசேஞ்சர்லாம் நான் அன்இன்ஸ்டால் பண்ணி பல வருஷம். அது ஒரு தடவை நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட ஆரம்பிச்ச அப்புறம் 15 lakh மெசேஜஸ் இருந்தது. 15,000 இல்லை, அன்னைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணது தான். நான் மெசேஞ்சர்ஸ் இதெல்லாம் நான் செக் பண்ணவே மாட்டேன். இந்த கமெண்ட்ஸே லெனின் சார் தான் பார்த்து ரிப்ளை பண்ணுவாங்க, நான் பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் லைவ் இருக்கனால ஒரு கமெண்ட் நான் பார்த்தா என்னால் பதில் சொல்லாமல் போக முடியாது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கன்னா ஐயோ கேட்டிருக்காங்களே நம்ம சொல்லாமல் போக முடியாது, க்ராஸ் பண்ண முடியாது. உண்மையாகவே சுத்தமாக டைம் இருக்காது. அதுதான் சத்தியமான உண்மை. காலையிலேருந்து நைட் வரைக்கும் சார் சிரிக்கிறார் என்னை பார்த்து. கிளினிக்கில் பிஸியாக இருப்பேன். என்னதுப்பா? ஆமா, கமெண்ட்ஸ் நான் எவ்வளவு பேசினாலும் நீங்க கேட்டே இருப்பீங்களா. லெனின் சார் வந்து வா நம்ம 2 பேர் லவ் பண்ணிட்டு போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீ வந்து என் கூட இருக்கிறதே ஒரு நாள் தானே அப்படின்னு என்னைய கூப்பிடுறாரு. அங்க சனுக்கு ஹியரிங் லாஸ், உங்ககிட்ட மெடிசன் வாங்குறேன், எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணணும் ப்ளீஸ்? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, தேங்க்ஸ் மேம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். நீங்க கடவுள்கிட்ட எனக்காண்டி ப்ரே பண்ணுங்க. இந்த ஆஷாக்கு நல்ல மூளை கொடுங்க, நல்ல மருந்தா கொடுத்து என் பிள்ளைய குணம் பண்ணணும்னு. நான் ஜஸ்ட் மெடிசன் தான் கொடுக்குறேன். காட் ஹீல்ஸ். நிச்சயமா பிரெயின் ஸ்ட்ரோக் பேரலைஸ் பேஷண்ட் ட்ரீட் பண்றேன். என்னோட மாமாவே பார்க்கின்சன் ஆல்மோஸ்ட் ரொம்ப மோசமா கிரிட்டிக்கல்ல இருந்தாங்க, இன்னும் இருக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல எங்க அத்தை என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 4 years ஆச்சு. சூப்பராக இருக்காரு. என் அப்பாவோட சொந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் தான். ரொம்ப சூப்பராக இருக்காரு. இப்போ நடக்கிறாரு. அம்பலூர்ல என்னை ஆல்மோஸ்ட் எல்லாரும் புகழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கள் ஊர்லேயே அவங்க மாமாவை எழுப்பிட்டு ஆஷா அப்படின்னு சொல்லி. எதுவுமே எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கல. என் குடும்ப ஆட்கள், என்னோட சொந்த அத்தை ஹஸ்பண்டை நான் ட்ரீட் பண்ணும் போது பார்க்கின்சன்ல அவர் பெட்ரிடனா இருந்து இப்போ நடந்து கடைக்கெல்லாம் நடந்து போயிடுறாராம், சேட்டை பண்ணுறாராம் எங்கள் மாமா. அவர் ஒரு பிடி வாத்தியார் வேற. நல்லா இருந்தப்போ ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க மாட்டார். அப்படி எல்லாரும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைப்ரோசிஸ் பிரெஸ்ட் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக ஆரம்பத்திலே ட்ரீட் பண்ணுங்க. வந்து ஹோமியோவில் நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சும்மா பிரெஸ்ட்ல சிஸ்டர் இருந்து போய் எடுத்துட்டு இருந்தா, இப்போ பார்த்தா அது வேற கட்டி ஆயிடுச்சு. இப்போ கீமோ ரேடியோ எடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க, ட்ரீட் பண்ணிடுங்க. விட்டமின் இ சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அலோபதியில். அது வந்து உடனே பிரெஸ்ட் கட்டி வளராமல் இருக்க. விட்டமின் இ ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட வளராது. இதை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன் அந்த இன்டர்வியூவில். முடிஞ்சா ப்ளீஸ் என்னை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் சாரி, நான் வந்து இந்த லைவ் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். எனக்கு எல்லாம் 100கணக்கான மெசேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் இதில் கான்டாக்ட் நம்பர், கிளினிக்கோட கான்டாக்ட் நம்பர் இதில் போட்டுறேன். ஸ்பாண்டைலைட்டிஸ்லாம் ஈஸியாக சரியாயிடும். ஸ்பாண்டைலைட்டிஸ்லாம் க்யூர் ஆயிரும். நான் கட் பண்ணணும்னு லெனின் சார் சொல்கிறார். எல்லாரும் இவ்வளோ நேரம் என்னைய டைமை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு என் கணவர் கொடுக்காம அவரை போய் நான் லவ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு நாங்கள் சேஃபாக போய் ரீச் ஆகிட்டு வரணும்னு வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நான் முடிஞ்சா சண்டே ஒரு 1/2 hour லைவ் வர ட்ரை பண்ணுறேன். வாய்ப்பு இல்லையா? நான் ஆன்லைன் கன்சல்டேஷன் வருவேன் ஏதாவது ஒரு டைம். இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணும்போது நான் உங்களுக்குலாம் மழை காமிக்குதுன்னு கால் பண்ணேன். நீங்கெல்லாம் என்ன மழையே நின்றுச்சு பாருங்க, மழையே நின்றுச்சு, வெயில் வந்துச்சு. நீங்க வந்து கொஞ்சமா என்னை ஆசை காமிச்சு என்னைய மழையிலேருந்து என்னை இழுத்து என்னைய வந்து இப்போ ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஹைட்ரோனெஃப்ரோசிஸ்க்கு கிட்னி சூப்பர் மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோல. நான் எல்லா மெடிசன்ஸும் இங்கே ரிவீல் பண்ண முடியாது. கமெண்ட் போடாங்க, நான் பார்க்கல. நான் வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். லெனின் சார்க்கு எல்லாம் ஐ லவ் யூ சொல்லி பாய் சாரி, நான் ஐ லவ் யூ சொல்லி நீங்க எல்லாம் பாய் சொல்லிடுங்க. லவ் யூ ஆல், பாய்.